நமசிவாய. நாம் இன்னைக்கு வெங்கடரமணர், அதாவது ரமண மகரிஷி எப்படி மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்றத பார்க்கலாம். ரமண மகரிஷி வெறும் 3 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலைக்கு பயணத்தை தொடர்றாரு. மதுரையிலிருந்து மதுரையில் ட்ரெயின் வந்து அன்றைக்கி பர்டிகுலர்லி 1 hour லேட்டாக வருது அன்றைக்கி அந்த ட்ரெயின். அது இவருக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிடுது. அந்த ட்ரெயினில் ஏறி திண்டிவனத்துக்கே டிக்கெட் வாங்கிடுறாரு. பிகாஸ் ஹி டிட் நாட் நோ த எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் திருவண்ணாமலை. அப்போது திண்டிவனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஹி டிட் நாட் ஸ்பீக் டு எனி ஒன். ஹி வாஸ் ஸோ சைலண்ட். ரொம்ப அமைதியாக, ஆஃபன் இன்டல்ஜ்டு ஹிம்செல்ஃப் இன் மெடிடேஷன். ரொம்ப மெடிடேஷன்லேயே ஆஃபன் தன்னை வந்து கொண்டு போய்க்கிறாரு. இப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட ட்ராவல் பண்ண பேசஞ்சர் ஒருத்தர் வந்து ஹி வாஸ் அ முஸ்லீம். இவரை பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹி அட்டர்ட் அ சிங்கிள் வேர்ட், திருவண்ணாமலை அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. மோர் தேன் தட் ஹி டிட் நாட் ஸ்பீக் எனி திங். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் நானும் திருவண்ணாமலைக்கு தான் போகிறேன் அப்படின்னோடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவருக்கு எங்கே இருக்குது திருவண்ணாமலைன்னே தெரியாமல் திண்டிவனம் டிக்கெட் வாங்கி ஏறிட்டார். பரவாயில்ல, நமக்கு வந்து இப்போ திருவண்ணாமலைக்கே போகிற ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்னோடனே அவரை வந்து எப்படி போகணும் அப்படின்னு, திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு அவர் ஒன்று எப்படி போகணுன்னே தெரியாமல் நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களா அப்படின்னு இவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு, நம்ம இங்கேருந்து விழுப்புரமில் இறங்கிடணும், விழுப்புரத்துலேருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்ன உடனே அவர் உடனே சொல்லியிருக்காரு, நான் வந்து பக்கத்தில் இருக்க திருக்கோவிலூருக்கு தான் நான் போகணும், நான் வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிடலாம் அப்படின்னோடனே இவருக்கு கிளியர் ஆகிடுச்சு எப்படி போகணுன்னு. சரின்னு அதுக்கப்புறம் இவர் வேறு எதுவுமே பேசலை. விழுப்புரம் ஜங்ஷன் வருது. அவரை பார்க்குறாரு இறங்கிறதுக்கு முன்னாடி. பட் தட் பர்சன் வாஸ் நாட் தேர். ஓகே, இவ்வளோ தூரம் வழி தெளிவாக கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கிடுறாரு. இறங்கி கையில் வெறும் 3 அணா பைசா தான் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இப்போ இவர் திருவண்ணாமலை வரணும், சாப்பிடணும். இவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஒரு கடையில் ஏதோ ஒன்று கிடைச்சதை வச்சு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிறாரு. மீதி இருக்கிற பணத்தை வச்சுட்டு எப்படியோ திருவண்ணாமலை வந்துடலாம், போயிடலாம் அப்படின்னு. உடனே அங்கேருந்து மாம்பழப்பட்டுக்கு டிக்கெட் வாங்கிடுறாரு. அது விழுப்புரத்துலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அந்த ஊர். அப்போது அந்த மாம்பழப்பட்டில் இறங்கிடுறாரு. இறங்கிட்டு நடந்தே திருக்கோவிலூரை நோக்கி பயணிக்கிறார். அப்போ திருக்கோவிலூருக்கு முன்னாடி அரைகண்டநல்லூர் அப்படின்னு இப்போ அரகண்டநல்லூர்னு மருவி வந்துருச்சு. அதை வந்து அரைகண்டநல்லூர் அரம்கண்டநல்லூர் ஆக்சுவலாக சொல்லுவாங்க. திருக்கோவிலூருக்கு நோக்கி பயணிக்கிறாரு. அங்கே போகிற வழியிலேயே திருக்கோவிலூருக்கு முன்னாடி அங்கே பாறை மேலே ஒரு கோவில் தெரியுது. அது வந்து ஒரு சிவன் கோவில். அந்த பாறை மேலே இருக்க சிவன் கோவில் இப்போயுமே ரொம்ப ஃபேமஸ் தான். அந்த சிவன் கோவில் வந்து அதுல்யநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல்யநாதர் ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள்னு கூட சொல்லலாம். அந்த கோவிலுக்கு இவர் போகிறாரு. நடந்தே வந்ததுனால இவர் கண்ணில் அந்த கோவில் படுத்து அந்த கோவிலில் தங்கிடுறாரு. அந்த கோவில்லையே ரொம்ப லாங் டைம் டீப் மெடிடேஷனில் தன்னன்னைக்கு உட்படுத்திக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு புது உணர்வு கிடைக்குதாங்க. அங்கேருந்து அன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே திருக்கோவிலூருக்கு போகிறாரு. திருக்கோவிலூர்லேயுமே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. கீழையூரில் 8 வீரட்டானேஸ்வரரில் அங்கே இருக்கிற ஒரு வீரட்டேஸ்வரர் ஆலயமும் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற ஆலயம். அங்கே தான் இவர் அன்னைக்கு பொழுதை கழிக்கிறாரு. அங்கேயும் ரொம்ப பசியாக இருக்குது. யாரோ ஒரு மேலக்காரர் மூலமாக இவருக்கு ஒரு உணவு வழங்கப்படுது. அந்த உணவை சாப்பிட்டுட்டு அன்னைய பொழுதை கழிச்சிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்றது இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்ப்பரிச்சிட்ருக்கு. தன்னிடம் பணம் இல்லை. ஹி டிட் நாட் ஹேவ் எனி மணி டு மூவ். அப்போ என்ன பண்ணுறாரு, காதில் கடுக்கன் போட்டிருக்காரு. அந்த கடுக்கன் இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. என்ன நினைக்கிறாரு, முற்றும் துறந்தவனுக்கு நகை எதற்கு, ஆடை ஆபரணம் எதற்குன்ற மாதிரி கடுக்கனை வந்து யார்கிட்டயாவது கொடுத்து பணம் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு திருவண்ணாமலை வந்து சேர்ந்துடுறாரு. திருவண்ணாமலை வந்து சேர்ந்த உடனே அவருடைய உடம்புல, அவருடைய மனசில் ஒரு பெரிய ஸ்பரிசம் ஏற்படுது. மனசு ரொம்ப லேசாகுது, பஞ்சு போல் பறக்குது. ரொம்ப வந்து மலையும் கோவிலும் தன்னை வா வா வான்னு கூப்பிடுறது அவர் வந்து உள்ளுணர்வோடு வந்து அதை வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப வந்து வேகமாக நடந்து அண்ணாமலையாரை நோக்கி போயிட்டுருக்காரு. அண்ணாமலையார் சன்னதி இவருக்காகவே எல்லாமே வந்து திறந்து வச்ச மாதிரி காத்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை வந்து அழைக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இவர் அண்ணாமலை சன்னதியை வந்து அடையிறாரு.